ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம ஃபிஷ் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பாறை மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதனால பாறை மீனை வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 2 hours அது நல்லா ஊறட்டும். அடுத்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அடுத்து கடுகு உளுந்து வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது கூடியே ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டை வந்து தோலை உரித்து வச்சுக்கிறேன். அப்புறம் 2 கையளவு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்தீங்க அப்படின்னா 1.5 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை. இப்போது ஒரு எம்டி மிக்சியில் நல்லா பெரிய சைஸ் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளியை சும்மா ரேண்டமாக கட் பண்ணி உள்ளே போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது இது கூடயே வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல சின்ன வெங்காயம், அதுலேருந்து கொஞ்சோண்டு இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ நம்மளோட டொமேட்டோ பியூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சு ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கடாய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 3 கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல கடுகு அண்ட் வெந்தயம், அது ரெண்டுத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், இது கூடயே வந்து ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி தக்காளி பியூரி அது கூடயே கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கணும். அண்ட் வெங்காயமும் வந்து நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது நல்லா வதங்குற மீன் டைமில் நம்ம முன்னாடியே வந்து கொஞ்சோண்டு தண்ணியில் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளியை வந்து நல்லா ஊற வச்சுருக்கோம். அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதை ஆட் பண்ணுவோம். கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃபிஷ் கறி மசாலா இருக்குல்ல, ஃபிஷ் குழம்பு மசாலா, அது வந்து ஒரு 3லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து அதையும் வதக்கி விட்டுறலாம். இது கூடயே வந்து தேவையான அளவு உப்பு, இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடயே வந்து கொஞ்சோண்டு தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில்
நம்ம ஆல்ரெடி உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா ஊற வச்சுருக்க மீனை வந்து உள்ளே சேர்த்துடலாம் ஒன்றா. இப்போது மீனும் உள்ளே சேர்த்தாச்சு. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா மீன் வெந்துடுச்சா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கலக்கி விட்டுறாதீங்க, மீன் உடஞ்சிரும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம இந்த குழம்புலேருந்து எண்ணெய் தனியாக குழம்பு தனியாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.